ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் லதா. பொட்டுக்கடலை தக்காளி சாம்பார் எங்கள் ஃபேமிலியோட ஆல் டைம் ஃபேவரட் சாம்பார் இது. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை அளவு பொட்டுக்கடலை சேர்த்து இது மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 4 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. பேன் அடுப்பில் வச்சு சூடு ஏறின உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசாவே போட்டு தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் மேலே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. 30 வெங்காயம், சின்ன வெங்காயம், 30 பல்லு பூண்டு, 7-8 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பொன்முருவலா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்ச பொட்டுக்கடலை தக்காளி விழுத சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் போக சாம்பார் நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பதம் வரணும். இதுல இப்போ நீங்க புளிப்பு ஜாஸ்தி இருந்தா கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு தோசை ஊத்தி அதுல சாம்பார் இது மாதிரி ஊத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ட்ரை த ரெசிபி ஒன்ஸ். தேங்க்யூ.